கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற ட்ராமாவை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அங்கிள் லவ் லிட்டில் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராமா பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ராமாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ராமாவோட ஓப்பனிங்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு லீலாங். அவ ஒரு ஆபீஸ்ல செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவசர அவசரமா அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவ டைம் பாக்குறா. அச்சிச்சோ, நம்ம லேட்டா வந்திருக்கோம், அம்மா வேற நம்ம லேட்டா வந்து திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடி ட்ரெஸ் பண்ணிருக்க, எல்லாமே வெளுத்து போன ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அம்மாவும் திட்டுற மாதிரி ஹீரோயின் அவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு அவ சொல்றா, என்னம்மா இப்படி பேசுறீங்க, நான் ஆஃபீஸ் போறேன்ல, ஆஃபீஸ் போறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, என்கிட்ட வாயாடாம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அங்க பார்ட்டிக்கு எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே ரொம்ப சலிச்சுட்டு, சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. அவளுடைய சோடா புட்டி அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் இப்ப வேற ஒரு லுக்ல வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரதை பார்த்தோன்னு தான் அவங்க அம்மா, அப்பாடா இப்பதான் பார்க்க என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கு, என்னோட செல்லத்துக்கு இன்னைக்கு பர்த்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பாருமா, எப்ப பார்த்தாலும் அந்த சாயம் போன கலர்லயே ட்ரெஸ் பண்ணாத, ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்க, கொஞ்சம் ஃபேஷனா தான் ட்ரெஸ் பண்ணா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுமே, அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா, ஆபீஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டாலும் அவங்க அம்மா சொல்றாங்க, சரிடி இன்னைக்கு உன்னோட ஹஸ்பண்டை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டாலும் அவளுமே, என்ன ஹஸ்பண்டா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான்லாம் அவங்கள பார்க்க மாட்டேன், என்னாலலாம் பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு அவ சொல்ல அவங்க அம்மா சொல்றாங்க, என்னடி விளையாண்டுட்டு இருக்கியா, உனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, இதுக்கு மேல நீங்க 2 பேரும் எப்படி தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்க போறீங்களா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதும் கூட கிடையாது, இன்னைக்கு நீ அவங்களை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. கிரண் சொல்றா, அம்மா என்னால அந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியாது, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி வச்சீங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மேரேஜை நான் ஒத்துக்க முடியுமா, என்னால கண்டிப்பா இந்த மேரேஜை ஒத்துக்கவே முடியாது, அவன் வேற பார்க்க எப்படி இருப்பானோ, கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, என்னம்மா நீ இப்படி சொல்ற, அந்த பையன் பார்க்க செம அழகா இருப்பான், நீ வேணா அவனை ஒரு தடவை பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே, இங்க பாருங்க என்னோட பாஸுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நான் போய் கொடுக்கணும், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறா. அவங்க அம்மா கத்துறாங்க, சரி 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, இல்லாட்டி உன் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதாவது இது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுதான், ஆனா அவ வந்துட்டு அவளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஒரு சின்ன ஆபீஸ்ல வந்துட்டு செக்ரட்டரியா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் இப்ப அவங்க பாஸ் கிட்ட தான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பாஸோட ரூமுக்கு வெளில இருந்துதான், பாஸ் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் நோட்டீஸ் பண்றா, அச்சோ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டோரை வந்துட்டு ஹீரோயினோட பாஸ் ஓபன் பண்றாங்க. அவங்க பாஸுக்கு ஹீரோயின் தான் அவங்க அசிஸ்டன்ட்ங்கிற விஷயமே தெரியல. அவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு உள்ள இழுத்து வச்சுட்டு, ஏய் நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ மிஸ்டர் லீ. ஹீரோயினோட பாஸ். ஹீரோ கேட்டுட்டு இருக்கான், நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் சொல்ற, நான் உங்களுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்கல, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நைட்டை அவங்க 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல்ல தான் சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்தே ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அதனாலதான் தான் பணக்காரங்கிறத மறைச்சிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ சின்ன வயசுல பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாக்லேட் கொடுத்துருப்பா போல, இதனால ஹீரோவோட 2 பல்லு உடைஞ்சு போயிருக்கும் போல. அதனாலதான் வந்துட்டு ஹீரோயின் அப்பாலஜி கேட்டு எல்லாரும் முன்னாடியே லெட்டர் படிச்சுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல கொஞ்சம் சப்பியா தான் இருப்பாங்க. ஹீரோயின் காலையில கண்ணு முழிச்சு பாக்குறா. பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே, அச்சோ நேற்று நைட்டு கண்ட்ரோலே இல்லாம இப்படி பண்ணிட்டோமே, அம்மா வர 12 மணிக்குள்ள வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் லேட்டா மட்டும் போனேன், எங்க அம்மா என்னோட காலை உடைச்சிருவாங்க, சரி நம்ம சத்தம் இல்லாம அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் வேக வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றா. ஹீரோயின் இப்ப அந்த புட்டியும் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோட
ஹீரோயினோட அசிஸ்டன்ட் மாதிரியே வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவுமே முழிச்சிட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா பாஸ் நீங்க டாக்குமெண்ட் கேட்டீங்கல்ல, நான் டாக்குமெண்ட் எடுத்துட்டு இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறா. ஹீரோயின் வரும்போது ஒரு ஹீல்ஸ் தான் போட்டுட்டு வந்திருப்பா. அதுல ஒரு ஹீல்ஸ் மட்டும் அவ கையில இருக்கு, இன்னொன்னு காணும். அவ அதை தேடிட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு கிடைக்கல. சரி இங்க ரொம்ப நேரம் இருந்தா டவுட் வரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அந்த ஹீல்ஸ் கிடைக்குது. அவன் உடனே அந்த ஹீல்ஸை வச்சுட்டு அவன் பி கிட்ட தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், நேத்து நைட்டு என் கூட ஒரு பொண்ணு டைம் ஸ்பெண்ட் பண்ணா, அவ யாருன்னு தெரியல, அவளோட ஹீல்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்கு, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு சூஷி கிட்ட தான் ஒன் நைட் வந்து பாஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டான சூஷி செமையா ஷாக் ஆயிரா. என்னடி சொல்ற, இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னே போட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளுமே ஆமாடி எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க, என்னோட ஒரு ஹீல்ஸ் வேற அந்த ஹோட்டலே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், இதை வச்சு என்னோட பாஸ் என்னை கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சோஷிதா நீ எதுக்கும் பயப்படாத, அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. லீலாங் நீ ஆபீஸ்க்கு வா, உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே ஷாக் ஆயிடுறா. அவ பயந்துட்டு ஹீரோவோட ரூம்குள்ள போறா. ஹீரோ வந்துட்டு சரி நீ என்னோட ரூமுக்கு வந்தல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே பதறி போய் இல்ல பாஸ் நான் உங்க ரூமுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான் ஏய் நேத்து நீ தானே இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தது செக் பண்ண சொல்லி, இந்த டாக்குமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள், இது நான் செக் பண்ணிட்டேன், நீயும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இவ உடனே ஓ இதை பத்தி தான் கேட்டீங்களா, சரி பாஸ் நான் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றா நேத்து நீ என்னோட ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி வேற யாராவது பொண்ணு என்னோட ரூம்குள்ள இருக்கிறத பாத்தியா இல்லாட்டி வெளில போறத பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே இல்ல பாஸ் அப்படி நான் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. அதுக்கு அவன் உடனே சரி உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணு தான். ஏன் சொல்றா பாஸ் இந்த பொண்ணு தான் வந்துட்டு நேற்று நைட்டு உங்க கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு உடனே ஹீரோ மடியில உட்காந்துட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் தான் உங்க கூட நேற்று நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள், என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது செம கடுப்பா இருக்கு. என்னோட கிரஷ் மடியிலேயே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ செம்மையா கடுப்பாயிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன பார்க்க என்ன பைத்திய மாதிரி தெரியுதா, அந்த பொண்ணு மேல அடிக்கிற பெர்ஃப்யூம் ஸ்மெல் உன் மேல அடிக்கவே இல்ல, நல்லாவே தெரியும் நீ அந்த பொண்ணு இல்லன்னு, இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட எனக்கு என்னமோ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது இவளா இருக்கும் தான் நினைக்கிறேன், இவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவள இந்த ஆபீஸ்ல இருந்து வெளில துரத்தி விடு அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணுவே வந்துட்டு பாஸ் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான் நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அவளை ஃபயர் பண்ணி அனுப்பிடுறான். ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் சூஷிக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருடி அந்த ஹோட்டல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எப்படியாவது எனக்காக டெலீட் பண்ணிரு, ஹீரோ அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேடிட்டு இருக்கான், கண்டுபிடிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு சூஷியுமே டெலீட் பண்றேன்னு சொல்லிட்டா போல. இப்போ பக்கத்துல இருக்க ஹீரோயினோட ஆபீஸ் ஃப்ரெண்டு சொல்றா இது பாஸ் கூட யாரோ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தாங்க போல, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்குற லீ வந்துட்டு அவதான் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சீட் பண்ணலான்னு பார்த்தா இது பாஸுக்கு தெரிஞ்சனால பாஸ் வந்துட்டு அவளை வேலையை விட்டு துரத்திட்டாங்க, எப்படிதான் இந்த மாதிரி சீட் பண்ண முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு லீய கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஆமா ஆமா நானுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஹீரோயின் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க நீ ஒரு டைம் அந்த பையனை வந்து பாருடி, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், அவங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா அம்மா என் கண்ணுக்கு என்னோட பாஸ் தவிர வேற யாருமே அழகில்லமா, என்னோட பாஸ் தான் வந்துட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா காலை கட் பண்றா. அவ போகும்போது தெரியாம ஹீரோ மேல இடிச்சிடுறா. ஹீரோ இப்ப கேக்குறா என்ன நீ ஏதோ பாஸ்ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இல்லையே நான் அப்படி ஏதோ சொல்லையே, நம்ம கம்பெனிக்கு கீழே ஒருத்தங்க சிக்கன் ஸ்டால் போட்டிருக்காங்க, அந்த சிக்கன் செல்லதான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருப்பாங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், அந்த பொண்ணு என்ன கண்டுபிடிக்க முடியல பாஸ், இருந்தாலும் நாங்க அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டிருக்கோம், கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ
ஹீரோ கேக்குறான், கீழே யாராவது சிக்கன் ஸ்டால் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோவோட பேயுமே, ஆமா பாஸ், டேஸ்ட் செமையா இருக்கும், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, இப்போ அங்க அந்த ஸ்டால் இருக்கக்கூடாது, உடனே அங்க காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு அந்த சிக்கன்ஸ்ல ஹேண்ட்ஸமா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோ ஜெலஸ் ஆயிட்டான் போல. அதனாலதான் இப்போ அந்த செல்லரே காலி பண்ண சொல்றான். எங்க ஹீரோவோட பேய்க்கு ஒண்ணுமே புரியல. சரி பாஸ், நீங்க சொன்னா எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. என்னாச்சு பாஸுக்கு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி பாஸ் சொன்னதை நம்ம செய்யணும், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சிக்கன் ஸ்டாலை காலி பண்ண போயிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பதான் கீழே அங்க சிக்கன் வாங்கிட்டு இருக்கா. இப்போ கரெக்டா வாங்கி முடிக்கவும் அந்த செல்லரை வந்துட்டு ஹீரோவோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு பாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு ஹீரோவோட பே கிட்ட இருந்துதான் கால் வருது. நாங்க அந்த ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிட்டோம், பாஸ் உன்னையும் கூப்பிடுறாங்க, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் உடனே பயந்துட்டே உள்ள போயிட்டு இருக்கா. ஐயோ என்ன இருக்கும், மாட்டிக்க போறோமா, நம்ம ஃப்ரெண்ட் டெலீட் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டே உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் உள்ள வந்தோன்னா ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லலாம்னு சொல்லிட்டு வரா. அப்பன்னு பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டு சுஷி கையை பிடிச்சிடுறா. மிஸ் லீலாங், நான் தான் வந்துட்டு இந்த ஆபீஸ்ல புது டெக்னீஷியனா ஜாயின் பண்ணியிருக்கேன். பாஸோட கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டா எல்லாமே கரப்ட் ஆயிருச்சு, அதை சரி பண்ணி கொடுக்க தான் என்ன வர சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அந்த டேட்டாவை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளுமே எதுவும் கிடைக்கல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறா. வெளில வந்ததுக்கு அப்புறம் சூஷி கிட்டதான், ரொம்ப தேங்க்ஸ் டி, நீ நல்ல சமயமா பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சூஷியுமே, நீ என்னோட ஃப்ரெண்டு டி, என்ன நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு சூஷியை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வெளில வரத பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. பாஸ் இங்க தாண்டி வந்துட்டு இருக்காங்க, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போனா நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நீ அந்த சப்வே கிட்ட வந்துரு, நான் எப்படி அங்க வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் அங்க இருந்து ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ பேசுற வாய்ஸ் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் கேக்குறான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சின்ன வயசுல நடந்ததை யோசிச்சு பாக்குறா. அதாவது ஹீரோவோட சைக்கிளை வந்துட்டு ஹீரோயின் தான் பஞ்சர் பண்ணி விட்டுருப்பா. ஹீரோ நடந்து போகும்போது அவன் கூட ஒன்னா சேர்ந்து நடந்து போலான்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அவன் பட்டுக்கு தனியா போயிருப்பான். ஹீரோயின் அதை தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, நான் என்னோட காரை தேடி தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னா அவனுமே, காரா, எங்க இருக்கு உன்னோட காரு அப்படின்னு கேட்க அவ உடனே சமாளிக்கிறா, இல்ல பாஸ், நான் இங்க காரை தேடி தான் வந்தேன், இப்பதான் ஞாபகம் வருது, நான் கார் கொண்டு வரல, நான் சப்வே வழியா தான் போகணும், நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, சரி சப்வேக்கு தானே போகணும், நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறான். ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஹீரோவை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கா. ஐயோ இது கனவா நனவா, என்னோட கிரஷ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்கா. அப்போ கார்ல சடன் பிரேக் போட அப்ப ஹீரோயின் விழுக்கிற மாதிரி போறா. அப்போ அவ கண்ல இருந்து அவளோட சோடா புட்டி கீழே விழுந்துருது. அப்ப ஹீரோ உடனே பாக்குறான், ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இரு ஸ்பெட்ஸ் போடாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண ஹீரோயின் உடனே வேக வேகமா ஸ்பெட்ஸ் போட்டுறா. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, என்னோட ஃபேஸ் அவ்வளவு ஃபெமிலியர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. ஹீரோ ஏதோ நம்பாம ஹீரோயினோட ஃபேஸே குறு குறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ நேற்று நைட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணான் இல்லையா, அந்த ஹோட்டல்ல இருந்து தான் கால் வருது, நீங்க தேடிட்டு இருந்த பொண்ணு கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோ வேகமா வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் போறான். அங்க பார்த்தா ஜபியா ஒரு கிளீனிங் லேடி வந்துட்டு, நான் தான் வந்துட்டு ஹீரோ கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதுவும் எப்படி எல்லாம் பண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பிஏ வச்சு டெமோ காமிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொன்ன, நீ தான் என் கூட நேற்று நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்க. எங்க பிஏ எல்லாம் கதறிட்டு இருக்கான், பாஸ் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா, உங்களாலதான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பாக்குற ஹீரோவோட பிஏமே, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு உடனே, என்னங்க என்ன பார்க்க போய் சொல்ற மாதிரி தான் தெரியுதா, எங்க ஊர்ல நீ நான் சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒரு லைனே வந்து நின்றுட்டு இருக்கு, இருந்தாலும் நான் வந்துட்டு சரி இவங்க என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் கிட்ட, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே, இருக்கலாம் பாஸ், இந்த பொண்ணா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு படி மேலே போய், இங்க பாருங்க நீங்க கடிச்சு வச்ச தடம் கூட என் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பைட் மார்க் எல்லாம் காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்தானே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ நான் இது
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ உடனே சரி சரி நீ தான் அந்த பொண்ணா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நேத்து அந்த பொண்ணு போகும்போது அவளோட ஒரு ஹீல்ஸை விட்டுட்டு போயிட்டா, நீ அந்த ஹீல்ஸை போட்டு காட்டு, அப்போ நீ தான் அந்த பொண்ணு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே அதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. ஐயோ இந்த ஹீல்ஸ் இன்னும் இவன் கிட்ட தான் இருக்கு போல, இதை வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த கிளீனிங் லேடியுமே ஐயோ இந்த ஷூவை போட்ட நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த ஷூவை போட்டாதான் நம்புவீங்களா, சரி கொடுங்க நான் அந்த ஷூவை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின்மே அந்த லேடியை ஸ்டாப் பண்ணிடுறா. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஷூ பாக்குறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா உங்க ஷூவா இருக்க சான்ஸ் இல்ல, நீங்க ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த லேடி கிட்ட கேக்குறான், சரி யார் உன்னை அனுப்பி வச்சாங்க, நீ என்கிட்ட உண்மை சொல்லு, நான் உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆள் அனுப்பி நடிக்க சொல்லியிருப்பா போல. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எந்த விஷயமே சொல்ல மாட்டேங்கிறா. இல்ல ஒருத்தங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, உங்களுக்கு குண்டா இருக்க பொண்ணெல்லாம் பிடிக்காதாமா, நீங்க குண்டா இருக்கிறவங்கள ரொம்ப வெறுப்பீங்களாமா, என்ன சூஸ் பண்ணி இப்படி நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் எடுத்துட்டு ஓடிடுறா. ஹீரோயின்மே சரி பாஸ் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, யாருன்னு தெரியலையே வாங்கி கிளம்பலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சு நிக்க வச்சுக்கிறான். உனக்கு நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் போலயே, ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லப்பா, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன், சீக்கிரம் என்ன வந்து பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவே பதறி போய் அங்க பார்க்க போயிடுறான். ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட்டி இருக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே சரிம்மா வரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன ஹோட்டலுக்கு தான் போறா. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்க அம்மா உடனே ஆரம்பிச்சிட்டடா, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி வெளிரி போன துணியே போட்டுட்டு இருக்க, நான் உனக்கு அழகான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், போ தயவு செஞ்சு அதை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோவுமே வந்துட்டு அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோவோட அம்மா வந்துட்டு பொய் சொல்லியிருப்பாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அவங்களுமே இந்த ஹோட்டலுக்கு தான் ஹீரோவை அனுப்பி வைக்க அப்படி பொய் சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கடந்து கத்திட்டு இருக்கான், இங்க பாருங்க நான் அந்த பொண்ணை பார்க்கவே மாட்டேன், நான் இல்லாமலே நீங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த கல்யாணத்தெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோ ஹீரோயின் வீட்டுல தான் அவங்களுக்கே தெரியாம போன வருஷம் அவங்களுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோமே வந்துட்டு அவனோட ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இப்போ அவங்க அம்மா கிட்ட அததான் சொல்லி திட்டிட்டு இருக்கான், நான் அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன், நான் அந்த பொண்ணை ஒய்ஃபை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை பார்க்க இங்க வராங்கடி, அதுக்கு தான் உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ஸ்பெஷலா டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சமய கடுப்பாயிடுறான், அம்மா யாரை கேட்டுமா நீங்க அவங்கள வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் கிளம்பும் போது அங்க ஹீரோவை பாக்குற மாதிரி ஆயிடுது. ஹீரோவே பாக்குறான், பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இவன் நம்ம கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின்மே ஐயோ இவன் நம்மள பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ பின்னாடி துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சூஷி வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் சூஷி கூட கிளம்புன நெக்ஸ்ட் செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, லீலா நான் ஒரு பொண்ணு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன்ல, அந்த பொண்ணு இப்ப கார்ல யாரு கூடயே போயிட்டு இருக்கா, நான் அந்த பொண்ணோட கார் நம்பர் உனக்கு சென்ட் பண்றேன், அது யாரோட காருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே அச்சோ நான் பாஸ் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு சூஷியுமே நீ எதுக்கு இப்ப பயப்படுற, நான் வந்துட்டு கார்ல வேற ஒரு ஆளோட நம்பர் பிளேட் தான் ஒட்டி கொண்டு வந்தேன், அதனால நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. நெக்ஸ்ட் டே பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் விசாரிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த கார் நம்பர் வந்துட்டு ஒரு ஆளோட நம்பரு, ஆனா அந்த ஆள் வந்து சைனாலே கொஞ்சம் வருஷம் இல்லையாமா, அப்புறம் எப்படி பாஸ் காரோட நம்பர் மட்டும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோமே எனக்கு எப்படா தெரியும், போ போய் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றான், நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க தான் யாரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே பாஸ் அதுக்கெல்லாம் பாசிபிளே கிடையாது, நீங்க இருட்டில் தானே மீட் பண்ணிருப்பீங்க, அந்த பொண்ணு தானே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அவன் பின்னாவை தூக்கி ஹீரோயினை அடிக்கிறான், எனக்கு நல்லாவே தெரியும் அது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்ன பாஸ் இப்படி அடிக்கிறீங்க, இந்தாங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்குல்ல, இந்த பில்லோவை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் உடனே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு பேக் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க. இவ்வளவுமே எனக்கு தெரியும்
பாஸ், சும்மா கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவை கொண்டு வந்து கொடுக்க வரும்போது ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. எனக்கெல்லாம் செம்ம சந்தோஷமா இருக்கு. ஐயோ என்னோட கிரஷோட மடியில உட்காந்துட்டு இருக்கேன், அதுவும் அவனோட செஸ்ட்ல கைய வச்சுட்டு இருக்கேன், எப்படி இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்னம்மா என்னோட மடியிலே செட்டில் ஆயிட்டியா, எந்திரிக்கிற ஐடியா இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னா ஹீரோயின் எழுந்துடுறா. ஐயோ சாரி பாஸ், தெரியாம கால் தவறி உங்க மேல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோமே சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்தி விட்டுறான். ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆபீஸோட மேனேஜர் வந்துட்டு ஹீரோயினை தான் திட்டுறா. நான் கொடுத்த ஒர்க்கை நீ ஒன்னும் கூட பண்ணவே இல்லை, நீயும் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ஆபீஸ்க்கு வர மாதிரியா வர, நல்லா வில்லேஜ்ல இருந்து வந்துடுறாங்க வேலைக்குன்னு சொல்லிட்டு உன்னை கட்டி மேய்க்கதே பெரிய விஷயமா இருக்கு, இரு சார் கிட்ட சொல்லி நான் உன்னை ஃபயர் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் வந்துட்டு என்னோட வேலையெல்லாம் ப்ராப்பரா தான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பாஸ் ஃபயர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜர் போன உடனே ஹீரோயினை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயினோட கையை பிடிச்சு தட்டி விட்டுறா. ஹீரோயின் ஒரு பேக் வச்சிருப்பாங்க, அது கீழே விழுந்துருது. உடனே ஓ இது உன்னோட பேக் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சூஷி அங்க வந்துடுறா. நீ இப்போ காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கல, இந்த சன்கிளாஸ், லிப்ஸ்டிக், இந்த வாட்ச் இதெல்லாம் பிராண்டட் தெரியுமா, இதெல்லாம் எவ்வளவு காசு தெரியுமா, இதோட மொத்த வேல்யூமே 10 மில்லியன் ஹீரோயினுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு அந்த மேனேஜர் சொல்றா, என்ன நீ அவளுக்கு ஜாலரி அடிச்சிட்டு வந்துட்டியா, இவளே ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்தவ, இவ 10 மில்லியன் வேல்யூ இருக்க ப்ராடக்ட் வச்சிருக்கான்னு சொன்னா நம்பர் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ நக்கலா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே மொபைல் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. சரி நான் போலீஸ்க்கு போன் பண்றேன், அவங்க வந்துட்டு நீ எனக்கு மணி கொடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு மேனேஜர் செம்மையா கோவமாயிடுறா. அவ உடனே அவகிட்ட இருக்க ஒரு 2000 ரூபாய் காசை தூக்கி போட்டுட்டு உன்னோட வர்த் இவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால ஒரு பைசா கூட தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்தானே எல்லாருமே சண்டை போடுறதை நிறுத்திடுறாங்க. ஹீரோ உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மேனேஜர் சொல்றா, பாருங்க பாஸ் இவளோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு, இதோட வர்த் வந்து 10 மில்லியன் சொல்லிட்டு என்கிட்ட இருந்து காசு வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல போயிருந்துட்டு நிஜமாலுமே இது 10 மில்லியனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே இல்ல பாஸ் நான் அவங்கள சும்மா பயன்படுத்த அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி அது உண்மையிலே வந்துட்டு 10 மில்லியன் வர்த் உள்ள ப்ராடக்ட் தான். ஹீரோ கிட்ட அவ்வளவு காஸ்ட்லின்னு சொன்னா ஹீரோக்கு இவன் மேல டவுட் வரும் இல்லையா, அதனால ஹீரோயின் வந்துட்டு போய் சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த காசை நானே உனக்கு பே பண்ணிடுறேன், நம்ம ஒரு வேலை விஷயமா வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் வெளில கிளம்பும் போது ஒரு டெலிவரி பர்சன் வந்து ஹீரோயினுக்கு ஒரு ஃபிளார் புக்கே கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே வந்துட்டு யார் இந்த ஃபிளார் புக்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும்போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்களோட கசின் வந்து அப்ராட்ல இருந்து வர போறானாமா, அதுக்காக வந்துட்டு இந்த ஃபிளார் புக்கே அனுப்பி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் அதை படிச்சுட்டு சட்டுன்னு கீழே விழுந்துடுறா. ஹீரோ உடனே சடனா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அந்த ஃபிளார் புக்கேல இருக்க நோட் எடுத்துட்டு, பாஸ் உங்களுக்காக தான் நான் இந்த ஃபிளார் வாங்கியிருக்கேன், இந்தாங்க இதை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்றீங்கல்ல, உங்களுக்கு என்னோட கிஃப்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே சரி நீ நிறைய டைம் விழுந்து வாடுற, ஆல்ரெடி உன்னோட கால் வேற சுளுக்கி இருக்குல்ல, நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் சொல்றா, பாஸ் இது ஒரு சின்ன அடிதான், இதுக்காக எதுக்கும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான், இங்க பாரு நீ என்னோட ஸ்டாஃப், உனக்கு அடிபட்டுச்சுன்னா அது என்னோட வேலையை தானே பாதிக்கும், அதனாலதான் நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினை வீட்டை கொண்டு வந்து விடுறான். ஹீரோயின் சும்மா ஒரு ஃபேக்கான அட்ரஸ் காமிச்சிட்டு இதான் என்னோட அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் முன்னாடி வந்து இறங்கிடுறா. ஹீரோவுமே ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டு இருக்கு இல்லையா, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீவ் கொடுக்குறான். ஹீரோயின் அந்த பில்டிங்குள்ள போற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனுக்கு காலில் அடிபட்டிருக்கும் போல அவனோட கிளாஸ் பசங்க எல்லாம் வந்துட்டு ஹீரோவை புலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் வந்து காப்பாத்தி இருப்பா போல. காப்பாத்தும் போது ஹீரோயின் ஸ்லிப் ஆகி ஹீரோ காலே உட்கார்ந்துருப்பான் போல. அவன் ஆன்னு வழியில கத்திட்டு இருந்திருக்கான். இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோன்னா அம்மா எனக்கு காலில் அடிபட்டுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாக்குற ஹீரோயினோட அப்பாவுமே ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், நீ பேசாம உன்னோட வேலையை ரிசைன் பண்ணு
பண்ணிரு, நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அப்பா நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம ஒர்க் பண்ணா எனக்கு எப்படிப்பா அதோட அருமை தெரியும்? நான் வந்துட்டு மற்ற ஆஃபீஸ்ல இருந்து நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க ஆஃபீஸ்ல வந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோட அப்பாவுமே பரவாயில்ல, என்னோட பொண்ணுக்கு இவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் உடனே அவங்க அப்பா கிட்ட நைஸா ஒரு விஷயத்த கேட்க ஆரம்பிக்கிறா. அப்பா ப்ளீஸ்பா, நான் அந்த பையனை டைவர்ஸ் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அப்பாவுமே இது வேலைக்கு ஆகாது, நீ அந்த பையன் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அவனுடைய கசின் தான் கால் பண்றான். நான் உனக்கு ஃபிளார் புக் அனுப்புனேன்ல, உனக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே வந்துச்சுடா, நான் இப்போ மூட் அவுட்ல இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சூஷிக்கு தான் கால் பண்ணி, எனக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்குடி, நம்ம 2 பேரும் வந்துட்டு எங்கேயாவது வெளில போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினும் சூஷியும் நேரா கிளம்பி பாருக்கு தான் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஜாலியா உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஹீரோமே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்றதுக்காக அவனுமே பாருக்கு வந்திருக்கான். ஹீரோ உடனே என்ன ரொம்ப சத்தமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோல் வழியா எட்டி பாக்குறா. பார்த்தா ஹீரோயினை பாத்துறான். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். ஹீரோயின்மே இதை நோட் பண்ணிடுறா. அவ உடனே சூஷி பக்கத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோ உள்ள வந்துட்டு ஹீரோயினை தேட வரதுக்குள்ள சூஷி ஹீரோ மேல வேற ஒரு பொண்ணை தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளில எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாருக்குள்ள தேடிட்டு அந்த பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு கிளீனிங் லேடி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்காவா ரெடி ஆயிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. ஹீரோ கிராஸ் பண்ணி போகும்போது, ஹே லீலாங், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே பார்த்தா தெரியலையா சார், நான் இங்க கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது என்னோட பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்றா. இவ உடனே, என்ன பார்ட் டைம்ல ஒர்க் பண்றியா, இது எதுக்கு நீ ரெஸ்யூம்ல ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாஸ், எல்லாம் என்னோட குடும்ப கஷ்டம் தான் பாஸ், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்குன்னு 2 குட்டி தம்பிகள் வேற இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நான் ஒருத்தி தான் பாஸ் பார்க்கணும், நான் ஒருத்தி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கும் போதே, சரி சரி புலம்புனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொபைல்ல இருக்க போட்டோவை காமிச்சிட்டு இருக்கா. இந்த பார்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே, எங்க பாஸ் கொடுங்க, நான் நல்லா பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் என்ன பாக்குறேன்னு சொல்லிட்டு இவளே அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, ஐயோ பாஸ், போன்ல போட்டோ தெரியாம நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே அவன் உடனே, அடியே பைத்தியக்காரி, எதுக்கடி அந்த போட்டோவை டெலிட் பண்ண, அதை வச்சுதான் அவளை கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக்கு போது நோட்டீஸ் போர்டில் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல ரேங்க் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட போட்டோஸ் எல்லாம் ஒட்ட வச்சிருக்காங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ்ல வேற ஒரு பொண்ணு போட்டோ தான் இருக்கு. ஹீரோயின் உடனே என் கிரஷ் பக்கத்துல இந்த பொண்ணோட போட்டோ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்ல யாரும் இல்லாத சமயமா பார்த்து அந்த போட்டோவை கிழிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே குட்டி ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்போ பிரசன்ட்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. அவ உடனே பாவமா மூஞ்சி வச்சுட்டு, ஏன் பாஸ் என்ன திட்டுறீங்க, நானே பாவம் தெரியுமா, என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக நான் எத்தனை இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே ஹீரோக்குமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க பாவமா இருக்க போல. அவன் சொல்றான், உனக்கு இப்போ தானே காலில் அடிபட்டு இருக்கு, நான் உனக்கு லீவ் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே, முடியாது பாஸ், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே, நீ சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு ஹீரோயினை தூக்கிடுறா. ஹீரோயின் மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருக்கு. ஐயோ, என் கிரஷனை தூக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாய்கிட்டையுமே வந்துட்டு அந்த ஹீல்ஸை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி மேலே தான் டவுட் வருது. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த ஹீல்ஸ் வந்துட்டு யாரோட காலுக்குமே செட் ஆக மாட்டேங்குது. இந்த மேனேஜர் மட்டும் எப்படியோ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹீல்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு காலில் நுழைச்சிட்றா. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட பிஏ உடனே, சரி நீங்கள் எப்படியோ போட்டுட்டீங்க, அதை போட்டு நடந்து காட்டுங்க அப்படின்னு சொல்ல அவனால அதை போட்டுட்டு நடக்கவே முடியல. இதை பார்த்தான சூஷி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு அதை போட்டுட்டு நடக்க கூட முடியல, இதுல அந்த ஹீல்ஸ் உன்னோடதா, எதுக்கு இப்படி அல்ப மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றா, பாத்தீங்களா பாஸ், அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸ்லேயே கிடையாது, நீங்க எதுக்கு நம்ம எம்ப்ளாயி மேல டவுட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, ஏய் நீ மட்டும்தான் இந்த ஹீல்ஸ் போல, நீயும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதானடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல அது எனக்கு கண்டிப்பா செட் ஆகாது, அது
என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. மேனேஜர் உடனே என்ன இந்த ஹீல்ஸ் இவளுக்கு செட் ஆகுமா, இவளே வில்லேஜ்ல இருந்து வந்தவ, இந்த மாதிரி வில்லேஜ்ல இருந்து வந்தவளுக்கு இந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் போறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா. கேட்டோன்னு சூஷிக்கு செமையா கோவம் வந்துட்டு அவகிட்ட இருந்த அந்த ஹீல்ஸை வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்கறா. நீ இப்ப இந்த ஷூவை கண்டிப்பா போட்டு எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஹீரோயின் சொல்ற நீ கொஞ்சம் சும்மா ரெடி, நான் இது போட்டா மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூஷியுமே அதுக்காக உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பா, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ இதெல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் காமெடியா மேக்கப் பண்ணிட்டு வந்து கிளாஸ் ரூம்ல ஹீரோக்கு வந்துட்டு ஒரு gift கொடுக்கறா. ஹீரோயின் சப்பியா இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஹீரோயினை பார்த்தோன்னே நீ பார்க்க டைனோசர் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினோட மூஞ்சே பாடி போயிருது. இப்போ பிரசன்ட்ல ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த ஷூ எல்லாம் போட வேண்டாம், போய் ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் ஃபைல் எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறா. ஹீரோ கேக்குறா என்கிட்ட நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே இல்லையே எதுவுமே சொல்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சின்ன வயசுல ஹீரோயின் ஒரு gift கொடுத்திருப்பா இல்லையா அதை எடுத்து காட்டுறா. சின்ன வயசுல நீ தானே என்னோட பர்த்டேக்கு இந்த gift கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் இதை 10 வருஷமா பத்திரமா வச்சுட்டு இருக்கேன், நீ இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் டே வந்து ஜாயின் பண்ணல அப்பவே எனக்கு தெரிஞ்சது நீ என்னோட கிளாஸ்மேட் தான், இல்ல எனக்காக தானே இந்த ஆபீஸ் வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்ப ஸ்கூல் படிக்கும் போது பிளாஷ்பேக் எல்லாம் காட்டினாங்க இல்லையா, அது எல்லாமே ஹீரோ நினைச்சு பார்த்ததுதான். ஹீரோயின் சமாளிக்கிறா, அச்சோ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையே, நான் தெரியாம தான் இந்த ஆபீஸ்ல வந்து சேர்ந்த, உங்களுக்காக நான் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிச்சுட்டு இருக்கா. உண்மையே எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல உனக்கு என்ன பிடிக்கும் தானே, உண்மை சொல்லு எனக்காக தான் நீ வந்து சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்ன பாஸ் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்கூல்ல உங்களை மட்டும் இல்ல அங்க நிறைய பையங்களும் தான் பிடிக்கும், நீங்க இந்த மாதிரி நினைப்புலதான் சுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மொக்க பண்ணி விட்டுறா. ஹீரோமே சரி மீட்டிங் டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட கசின் கிம் வந்துட்டு ஹீரோயினை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இந்த ஆபீஸ்ல தான் நீ வேலை பாக்குறியா, என்னடி ட்ரெஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோக்கெல்லாம் இவன் யாருன்னே தெரியல, இவன் ஹீரோயினை ஹக் பண்ணது பார்த்து அவன் செமையா கடுப்பாயிட்டு இருக்கான். உடனே அவனை ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணிக்கிறான். நான் தான் வந்துட்டு ஹீரோயினோட கசின், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், நாங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவனை அடிச்சுட்டு என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, நான் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்றா, ஆமா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், நேத்து கூட நான் உனக்காக ஒரு ஃபிளவர் பொக்கே அனுப்புனேன்ல, எப்படி இருந்துச்சு, இல்ல உன்னோட ஃபேவரட் கலர் தான், உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாகுது, அடி பாவி இவன் கொடுத்த பொக்கையோ தான் நீ எனக்கு கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை சமாதானப்படுத்தலான்னு போறான். கிம் உடனே எங்கடி போற, நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதானே வந்திருக்க, ஏன் கூட தான் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் கொடுத்த ஃபிளவர் பொக்கேல இருந்த ரோஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோ பத்திரமா எடுத்து வச்சிருப்பான் போல. இப்போ அந்த ரோஸை பார்த்தோன்னு தூக்கி போட்டுட்டு இருக்கான். இது எனக்கு கொடுத்தது இல்லையா, வேற எவனோ உனக்கு கொடுத்ததான், நீ எனக்கு கொடுத்தியா, எனக்கா நீ இந்த ஆபீஸ்க்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். சீன்ல ஹீரோயின் அவங்களோட கசின் கூட ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது இதை ஹீரோ பாத்துறா. ஓ உனக்கு உன்னோட கசின் தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நைட் எல்லாம் டிராமாஸ் எல்லாம் பார்த்து என்னோட கண்ணே இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுக்குள்ள ஐ ட்ராப்ஸ் ஊத்திட்டு இருக்கா. அப்போ கண்ணுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும்போது இதை ஹீரோ பாத்துறா. என்னாச்சு, எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், நான் கண்ணுக்கு ட்ராப்ஸ் ஊத்துனேன், அதனாலதான் கண்ணுல இருந்து தனியா வந்துட்டு இருக்கு, வேற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். ஹீரோமே சரி வேற ஏதோ ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு கால் வந்துட்டு ரொம்ப நேரமா நின்று மறுத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ அழகா ஹீரோயினை தூக்கி உட்கார வச்சிடறான். ஹீரோ கேட்க ஆரம்பிக்கிறா, நேத்து நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தானே அவுட்டிங் போன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, நேத்து நீங்க என்ன பார்த்தது கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறான், அப்ப நீ யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, ஆமா நான் ஒருத்தங்களை லவ் பண்றேன் தான், ஆனா அது யாருன்னு என்னால இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அந்த ஷூவோட கடையை கண்டுபிடிச்சிட்டான் போல. அங்கதான் வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஷூ வந்து யார் உங்ககிட்ட வாங்கினாங்க, அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் உங்க கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அங்க இருக்க சேல்ஸ் லேடியுமே கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ அவனுடைய கூலிங் கிளாஸ் கழட்ட
அதை பார்த்தோன்னா அந்த சேல்ஸ் லேடியுமே நீங்க லூ குரூப்போட பிரசிடென்ட் தானே, இருங்க நீங்க கேட்குற டீட்டெயில்ஸை நாங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள எடுக்க போறாங்க. அப்போ அந்த ஷாப்புக்கு தான் வந்துட்டு கிம்முமே வந்திருக்கான். அவன் கையிலுமே ஹீரோ கிட்ட இருக்க ஷூ மாதிரி இன்னொரு ஷூ இருக்கு. வந்துட்டு அவன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த ஷூ யாரோடது, யாருக்காக இதை வாங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சூஷி வந்து சமாளிச்சிடுறான், பாஸ் அது என்னோட ஷூ தான், இது பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் இப்போ ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்ன நினைச்சுக்கிறானா, சூஷி தான் இந்த ஷூவை இப்போ வாங்குறதுனால அந்த சேல்ஸ் லேடி எப்படி இருந்தாலும் இப்போ சூஷியோட டீடைல்ஸா சொல்லுவாங்க, இவன் நம்ம தேடி வந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். சூஷி அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட உள்ள வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் ஹீரோவை அனுப்பி வச்சுட்டேன், உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுமே ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்சிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை வந்துட்டு வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க அவங்க அம்மா. இன்னைக்கு கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதனால ஹீரோயின் இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக கிம் கிட்ட தான் ஐடியா கேட்டிருப்பா. கிம் உடனே இங்க பாரு, நான் கிளீனிங் லேடியோட ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ, ஆன்டியால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெள்ள வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிம் மேலேயே விழுந்துடுறா. இவங்க ரெண்டு பேரும் இந்த பொசிஷன்ல இருக்க அத ஹீரோ பாத்தறா. ஹீரோ உடனே கோமா ஹீரோயின் கிட்ட இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நீ இவன் கூட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா ஹீரோ கோச்சிட்டு எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறா. ஹீரோயின்மே பின்னாடி பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ ஹீரோ தான் வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறா. அப்போ டாக்டர் வந்துட்டு ஹீரோயினோட காலுக்கெல்லாம் கட்டு போட்டுட்டு ஹீரோ கிட்ட கங்க்ராச்சுலேஷன் உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே ஹீரோவும் ஹீரோயினும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோ கேக்குறான், உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் எப்படி நீ பிரெக்னென்ட் ஆன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே பிளாஷ்பேக்ல நினைச்சு பாக்குறா, ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பா இல்லையா, அதனாலதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ கேக்குறான், உண்மை சொல்லு, இந்த குழந்தையோட அப்பா யாரு, கிம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல இது அவனோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் தானே அந்த ரூம்ல இருந்து வந்து வெளில விழுந்தீங்க, இதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், உண்மை சொல்லு அவன் தானே இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா அவன் இந்த குழந்தையோட அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு ஹீரோ தாங்கிற விஷயத்த சொல்லாம மறைச்சிடுறா. ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, பெஸ்டான டாக்டர் வச்சு நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க கேட்க செமையா கோவம் வருது. அவ ஹீரோ கிட்ட கோச்சிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து சொல்லி புலம்பிட்டு இருக்கா, வயித்துல வளர்ந்துட்டு இருக்குது அவனோட குழந்தை தான், ஆனா இது அவனுக்கே தெரியல, பெஸ்ட் டாக்டர் வச்சு பாக்குறானாமா, எனக்கும் கிமுக்கும் அஃபேர் இருக்குன்னு வர நினைச்சிட்டு இருக்கான். என்னால ஹீரோ கிட்ட அவனோட குழந்தை தான் இதுன்னு சொல்ல வேற முடியல, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி வேற ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு சூஷி சொல்றா, சரி நீ இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிரு, உனக்கு குழந்தை இருந்தா போதும்ல, இந்த குழந்தைக்கு உனக்கு அப்பா தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே எனக்கு ஒண்ணு அந்த வீணா போனவன் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆபீஸ்க்கு வந்தா ஹீரோயினோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான் பாக்குறாங்க. அந்த லெட்டரும் கூட ஹீரோயின் வந்துட்டு நேர்ல வந்து கொடுக்கல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்தா ஹீரோயின் பிளாக் பண்ணி வச்சிருக்கா போல. ஹீரோயின் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சு ஹீரோ பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா. பி சொல்றான், பாஸ் எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க செக்ரட்டரி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா, நீங்க பேசாம அந்த பொண்ணை ஃபயர் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல செக்ரட்டரியா வச்சுக்கோங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்றா, இல்ல எனக்கு அவதான் வேணும், வா அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, இருந்தாலும் நான் அவளை ஒண்ணுமே கேட்கல, அதுக்கே அவ கோச்சிட்டு போயிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு மட்டையானதுக்கு அப்புறம் ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோனுக்கு தான் கால் பண்றா. இந்த மாதிரி பாஸ் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்காங்க, நான் உன்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், நீ வந்துட்டு பாஸை பிக்கப் பண்ணிட்டு அவங்களுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்றான். பிஏ பாஸை பார்த்துட்டு, பாஸ் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன், முடிஞ்சா நீங்க ஹீரோயினோட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் தான் பார்ல இருந்து ஹீரோவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. மலமாடு இவன் நல்லவன் நினைச்சா இப்படி குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கானே, எரும மாடு கணக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு கிளம்பும் போது ஹீரோ உடனே கையை பிடிச்சி இழுத்துறான். எங்க போற, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் உடனே அவளை தள்ளி விட்டுட்டு, டே நான் யாரும் உனக்கு தெரியுமாடா, என்ன தெரிஞ்சுதான் கிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ போதையில மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பெட்ஷீட்ஸ் எல்லாம் போர்த்தி விட்டு ஹீரோவை தூங்க வச்சுட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. சி என்னத்தை தான் குடிச்சானோ இப்படி கப் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ ஸ்டார்டிங்ல லீன்னு ஒரு பொண்ணை ஃபயர் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த லீ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே, அது மட்டும் இல்லாம உனக்கு வேற ஒரு பணக்காரனோட மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும், இது எல்லாத்துக்கான ஆதாரம் இந்த பென் டிரைவ்ல இருக்கு, நான் இதை ஹீரோ கிட்ட காமிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா.
ஹீரோயின்மே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். ஹீரோ கூட அன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஹீரோயின்மே மனசுக்குள்ள இவளுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் கேக்குறா உனக்கு எவ்வளவு பணம் வேணும், நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே லீ சொல்றா எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை, நான் சொல்றபடி நீ செய்யணும், அப்படி செஞ்சா போதும், நான் வந்துட்டு உன்னை பத்தி மிஸ்டர் லீ கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. லீ கேக்குறா ஹீரோவோட பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அவ சொல்றா நீ மட்டும் எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுன்னு வச்சுக்கோயேன், இந்த பென்ட்ரைவை ஹீரோ கிட்ட போட்டு காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின்மே சரி சரி நீ அப்படிலாம் பண்ணிடாத, நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த லீ கிட்ட ஃபைவ் குடும்பத்தோட யங் மாஸ்டர் வந்து பேசிட்டு இருக்கா. இந்த ஃபைவ்க்கு கீழே தான் இந்த லீ வேலை பார்த்துட்டு இருக்கா. ஃபைவ் வந்துட்டு ஹீரோவோட ஆப்போசிட் குரூப் கம்பெனியோட சிஇஓ. ஃபைவ் கேக்குறா என்ன நம்ம நினைச்சபடி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுமே ஆமா மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணிருக்க, கண்டிப்பா நாளைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவா, இந்த டைம் உங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அவனுடைய புது ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இந்த ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் தான் வந்துட்டு அந்த லீ கேட்டிருப்பா. ஹீரோயின்மே எல்லா விஷயத்தையுமே அப்படியான்னு சொல்லி கேட்டு வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ வந்துட்டு அவனுடைய பழைய ஸ்கூலுக்கு தான் போறான். அங்க ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்மே வந்துட்டு லாஸ்ட் டே அப்போ ஏதோ லெட்டர் மாதிரி எழுதி புதைச்சு வச்சிருப்பாங்க போல. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த பாக்ஸை எடுக்கிறான். கார்ல வந்துட்டு எல்லா லெட்டரையும் தூக்கி போட்டுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் எழுதி லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஹீரோயின் சின்ன வயசுல நல்லா சப்பியா இருப்பாங்கல்ல, தன்னோட உடம்பு குறைச்சிட்டு ஹீரோ வந்து மீட் பண்றதா எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுதின இன்னொரு லெட்டருமே கிடைக்குது. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா உன்னை மிஸ் பண்றேன், நான் ரொம்ப தனியா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நீ இருக்கிற மாதிரி ஃபீல் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதியிருப்பா. ஹீரோ உடனே நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டு ஹீரோவை அவனுடைய பர்சனல் அசிஸ்டண்டா வந்துட்டு செலக்ட் பண்றான். கேட்டோன்னா அவனோட பேருமே பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க, அது என்னோட பொசிஷன் தூக்கி இந்த பொண்ணு கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்க ஹீரோயின்மே பாஸ் நான் இப்போ செக்ரட்டரியா அதுவும் ஒரு இன்டர்னா தானே இந்த ஆபீஸ்ல இருக்கேன், எனக்கு எப்படி நீங்க உங்க பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினை உள்ள கூப்பிட்டு போயிடுறான். அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சு சாரின்னு கேட்டுட்டு இருக்கா. இத்தனை நாள் அவனோட லவ் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கையில இருக்க பேப்பர் கீழே விழுந்துருது. அது பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் தான் போல. அதை பார்த்தோன்னே ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான், என்ன இந்த வேலையை நீ ரிசைன் பண்ண போறியா, என்னை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஐயோ இவன் கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளில ஓடிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து சொல்றா அந்த லீவ் வந்துட்டு என்ன மிரட்டிட்டு இருக்கா, அவகிட்ட எல்லா ப்ரூஃப்மே இருக்கு எனக்கு ஆப்போசிட்டா, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க சூஷியமே எது வந்தாலும் பாத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே எனக்கு என்னமோ அந்த லீவ் மேலதான் டவுட்டா இருக்கு, அவதான் வந்துட்டு ஹீரோக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், ஆப்போசிட் கேங் வந்துட்டு அந்த ஃபைவ் ஃபேமிலி தான், அந்த ஃபைவ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் இதெல்லாம் பண்ண சொல்லிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓரளவுக்கு கரெக்டாவே கெஸ் பண்ணிடுறா. கேட்டோட சூஷியுமே இன்னைக்கு ஹீரோ வந்துட்டு அந்த ஃபைவ் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் தான் பார்க்க போறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் பதறி போயிடுறா. அப்ப கண்டிப்பா ஹீரோக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும், வா நம்ம போய் ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு சூஷி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தானே, அவங்க ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு ஃபைவ் ஃபேமிலிக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா அந்த ஃபைவ் கிட்ட தான் பேச வந்திருக்கா. இப்ப ஹீரோக்கு வந்துட்டு அவன் குடிக்க ட்ரிங்க் கொடுக்கறான். ஹீரோமே அதை நம்பி குடிச்சிடறான். குடிச்சதுக்கு அப்புறம் அவன் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. என்னடா எல்லா ப்ராஜெக்ட்டுமே உனக்கு தான் கிடைக்குமா, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டா ஹீரோ உடனே அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. இடத்துக்கு லீ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறா. பாஸ் நீங்க இதுல சைன் போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அந்த ஃபைவ் அடிச்சுட்டு இப்பதானே எனக்கு எல்லாமே புரியுது, எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது அவதானே, எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோ இப்போ ஒரு ட்ரிங்க் குடிச்சிருப்பான் இல்லையா, அதுல ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதனால ஹீரோ தள்ளாடிட்டே தான் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் வந்துடுறா. சின்ன வயசுலயுமே வந்துட்டு ஹீரோவை நிறைய பேர் புள்ளி பண்ண வரும்போது ஹீரோயின் தான் காப்பாத்திருப்பா. ஹீரோனோட ஆட்களை எல்லாம் வந்துட்டு ஃபையோட ஆட்களையும் பிடிச்சிடுறாங்க. ஹீரோ தான் ட்ரக்ஸ் எடுத்தனால மயங்கி போயிடுறான். அதனால அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அந்த போதையெல்லாம் இப்ப தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சாப்பிடுறதுக்காக தான் விதவிதமா குக் பண்ணி வச்சிருக்கா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு எதுவுமே சமைக்க தெரியாது, நண்டுல உயிரோட தட்டுல ஆடிட்டு இருக்கு. ஹீரோமே இதெல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணுமா அப்படின்னு சொன்ன உடனே அவளுமே பாஸ் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்ல அவன் நண்டு கிட்ட கையை கொண்டு போறான். நண்டு ஹீரோவோட கையை கடிச்சிருது. ஹீரோ சொல்றான் இங்க
பாரடி, தயவு செஞ்சு உன்னோட லைஃப்ல இதுக்கப்புறம் நீ குக்கே பண்ணிடாத, நல்லா இருப்ப தாயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தானே சமைக்கிறேன், என்னோட குக்கிங் ஸ்கில்லுக்கு என்ன குறைச்சலாம், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு சமைச்சு வச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபையோட அப்பா வந்துட்டு ஃபைய கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க ஹீரோவோட வீட்டுக்கு. ஃபையோட அப்பா சொல்றாங்க, ஐயோ நீங்க பெரிய இடம் தெரியாம என் பையன் உங்ககிட்ட மோதிட்டான், தயவு செஞ்சு என் பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட கையில அந்த நண்டு கடிச்சிருக்கும் இல்லையா, அந்த நண்டோட தான் வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே சரி இந்த ஒரு டைம் பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க, இவன் இந்த ஊர்ல இருக்க கூடாது, இவனை அப்ராட் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னா ஃபையோட அப்பாவுமே சரி பாஸ் நான் இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றான். போனதுக்கு அப்புறம் சரி பாஸ் எனக்குமே டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து போகாம பிடிச்சு வச்சுக்கிறான். பாஸ் என்ன எதுக்கு போக விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க உடனே இங்க பாருடி, இந்த நண்டு என் கையில கடிச்சிட்டு இருக்கு, இதுக்கு காரணம் நீ தான், இதை எடுத்து விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஃபையோட அப்பா வந்துட்டு லியா கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளி விட்டுறாங்க. உன்னால தாண்டி என் பையன் இந்த மாதிரி தருதல மாதிரி இருக்கான், இதுக்கப்புறம் என்னோட வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு லியா நடு ரோட்ல தள்ளி விட்டுட்டு போறாங்க. லீ கிட்ட மேனேஜர் தான் வந்து பேசுறா, அந்த ஹீரோயினால தானே உனக்கு இந்த நிலைமை, நம்ம அவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொரு பொண்ணையும் கூப்பிட்டு வந்திருக்கா. நமக்கு இவதான் ஹெல்ப் பண்ண போறா, இவ பெரிய மாடல் ஜியாங், நாளைக்கு ஹீரோவோட ஆபீஸ்க்கு இவதான் மாடலா வர போறா, இவளை வச்சுதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு 3 வில்லத்தனமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு இப்ப பர்சனல் அசிஸ்டன்ட் ஆயிட்டால ஹீரோக்கு, அதனால அவளோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோவோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாடல் ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து போற ட்ரெஸ் போட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா. இந்த மேனேஜர் தான் வந்துட்டு ஜியாங்க இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. பாஸ் இப்போ இந்த மாடல் தான் வந்துட்டு நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே பாக்குறா, இந்த ட்ரெஸ் நம்மளோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குதே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோமே இந்த ட்ரெஸ்ல ஜியாங்க பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் தான் அந்த பொண்ணு போட்டிருந்தா, ஒருவேளை இவ தான் அந்த பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவனை யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ ஜியாங் கிட்ட கேட்டுறா, உங்களோட ஷூவை ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங்குமே ஆமா என்னோட ஷூவை நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் எனக்குன்னு ஸ்பெஷலா பண்ண ஷூ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே என்கிட்ட அந்த ஷூ இருக்கு, நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறான். இந்த மேனேஜருமே கொடுங்க பாஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கொடுக்குறா. மேனேஜருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, அதனால அவ என்ன பண்ணிருப்பானா ஹீரோ பிளேஸ்ல இருக்க ஹீல்ஸை மாத்தி வச்சுட்டு இந்த ஜியாங்கோட கால் சைஸுக்கு கரெக்டா ஹீல்ஸை கொண்டு வந்திருப்பா. ஹீரோயின் மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த ஹீல்ஸ் அவளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே ஜியாங்கோட காலுக்கு அது பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. அவங்க தான் ஆல்ரெடி ஆல்டர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. அவ உடனே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், அன்னைக்கு உனக்கும் எனக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, இதுக்கு காம்பன்சேட்டா நான் என்ன வேணாலும் தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ உடனே எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. கேட்டோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. இதை பாக்குற ஜியாங்குமே அச்சோ நான் சும்மா சொன்னங்க, எனக்கு என்ன வேணும்னு அப்புறம் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஜியாங் கிட்ட தான் வந்து தனியா பேசிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்கலன்னு, இந்த மாதிரி பொய்யா வந்து நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் சொல்றா ஆமா நான் பொய்யா தான் நடிச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் நிரூபிக்க உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்தா பேசுமா இல்லாட்டி போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா நீ எப்படி இருந்தாலும் நீ ஒரு ஃபேக் தான், உன்னோட புட்டு ஒரு நாள் வடைய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜியாங் சொல்றா உனக்கு சாதகமா இருக்க எல்லா எவிடன்ஸுமே அழிச்சிட்டு தான் நான் வந்திருக்கேன், என்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, ஹீரோ இதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. போறதுக்கு முன்னாடி ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிட்டு போறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது செமையா கடுப்பா இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்ட்டியுமே நடக்குது, அங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எப்பயுமே வந்துட்டு சோடா புட்டியோட தானே இருப்பாங்க, அதோட வந்திருக்கத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினை புலி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டிக்கு எப்படி வரணும்னு கூட தெரியாதா, நீயும் உன்னோட சோடா புட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹீரோயினை ஓட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த பார்ட்டிக்கு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த ஜியாங் உள்ள வந்துட்டு இருக்கா. எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. அந்த மேனேஜரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஹீரோவும் ஜியாங் தான் நல்ல பாரு, அவங்க பார்க்க செம பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அப்போ சூஷி தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கிம் வரா. கிம் வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் வந்திருப்பான் போல. ஹீரோயின் அவனை கூப்பிட்டுட்டு வெளில போயிடுறா. ஹீரோயின் வெளில வந்தானு பொக்கே வச்சு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. கிம் சொல்றா சரி சரி இந்த சண்டையில நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறான். கிம் பார்ட்டிக்கு வந்திருக்கத ஹீரோ பார்த்திருப்பான் போல. ஹீரோயின் கிட்ட இவன் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ கிம் கையில இருக்க
ரிங்க தூக்கி எரிஞ்சிடறான். உடனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா, எங்க ரெண்டுத்துக்கு நடுவில் நீ இதுக்கடா இங்க வந்து தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சூஷி வந்துட்டு கிம்ம அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோ வந்துட்டு ரொம்பவே கோவமா ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்கான், என்ன பார்க்க என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா, அவன் உனக்கு ரிங் எல்லாம் காமிச்சு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், நீயும் எதுவும் சொல்லாம நின்னுட்டு இருக்க, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, அப்போ இந்த குழந்தையோட அப்பா அவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு செமையா கோவம் வருது. அவ உடனே அது என்னோட பர்சனல் விஷயம், இது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட சொல்லி எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. ஹீரோ உடனே ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு சாரி கேட்கறான். ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி யார்கிட்டயுமே சாரி கேட்டதில்ல, இப்போ ஹீரோயின் கிட்ட தான் சாரி கேட்கறா. இதை கேட்டோன்னு அவளுமே செமையா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. அவங்க மேனேஜர் வந்துட்டு ஹீரோயினை சப்புன்னு அறையறா, என்னடி பாஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி எப்படிதான் இப்படிலாம் சீப்பா இருக்க முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு இருக்கா. உடனே இது என்னோட பர்சனல், இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பிச்சு வச்சிடறான். பார்த்தோன்னே ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோ கிட்ட எதுவும் பேசாம கோச்சிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல ஹீரோ வந்த உடனே ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்துட்டாளா அப்படின்னு தான் சொல்லி கேட்கறான். அதுக்கு பிஎம்ஏ பாஸ் இன்னைக்கு மேடம் வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால லீவ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் உடனே பதறி போய் ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நீ எதுக்கோ நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினை இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு இடத்துல டிரா பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த பில்டிங் முன்னாடி ஒரு அங்கிள் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தான் வந்துட்டு எங்க லீலாங்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த அங்கிள்மே அந்த மாதிரிலாம் யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. பிஏ உடனே அவன் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் ஹீரோ பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். அது ஹீரோயினோட பில்டிங்கே கிடையாது போல, ஹீரோயின் அங்க இல்லவே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்றான். ஹீரோ இப்ப என்ன சொல்றானா, அவ என்னோட மொபைல் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா, ஆனா உன்னோட அவ பிளாக் பண்ணல, நான் பேசாம உன்னோட மொபைலை யூஸ் பண்ணிக்கிறேன், உன்னோட மொபைலை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற வழி இல்லாம அவனோட மொபைலை ஹீரோ கிட்ட கொடுத்துட்றான். ஹீரோயின் ஜாலியா உட்காந்து வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கா அவங்க அப்பா அம்மா கூட. அப்போ ஹீரோவோட பே கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் கால் அட்டன் பண்ணோன்னே என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்துட்டு பேயோட போன்ல இருந்து கூப்பிட்டு இருக்கான். வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு என்னாச்சு, உங்க வாய்ஸ் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே இல்ல எனக்கு கொஞ்சம் கோல்டா, அதான் என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, மிஸ்டர் லீ வந்துட்டு ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்காங்க, நீங்க நாளைக்கு ஆபீஸ்க்கு வர முடியுமா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைலை தேடி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு ஹீரோயின் செமையா குஷி ஆயிடுறா. என்ன நிஜமாலுமே மிஸ்டர் லீ ஆபீஸ்ல இல்லையா, இதை என்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கலாம்ல, நாளைக்கே நான் ஆபீஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ கடந்து புலம்பிட்டு இருக்கா, நான் என்ன பேயா பூதமா, என்ன பார்த்து ஏன் அவன் இப்படி பயந்து ஓடுறா, அந்த ஆபீஸ்க்கு வரமாட்டாளாமா, நான் இல்லைன்னா வராளாமா, ஏன் தான் இந்த பொண்ணு இப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தோடனே பிக்கு தான் சூப் கொடுக்குறா. நேத்து உங்களுக்கு கோல்டுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த சூப் குடிங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பி முழிக்கிறா, ஏன்னா எனக்கு கோல்டா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே ஆமா நேத்து நீங்க தானே அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே பிஏக்கு புரிஞ்சது இதெல்லாம் ஹீரோட வேலை தான் சொல்லிட்டு அவன் உடனே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை வாங்கி வச்சிடறான். அதுக்கப்புறம் பிஏ வந்துட்டு பாஸோட ரூம்குள்ள வந்துட்டு வாங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல பாஸ் இல்லாம நான் அந்த ரூம்குள்ள வரமாட்டேன், பாஸுக்கு நான் இருக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரூம்குள்ள ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பிஏ எவ்வளவோ டைம் சொல்ல கூப்பிடுறான், ஆனா வந்துட்டு ஹீரோயின் வர மாதிரி தெரியல. அவன் பண்ண பிளான் சொதப்பிருச்சு. ஹீரோ அந்த சூப்பை பார்த்தோன்னு செமையா கடுப்பாக்குறான். அடி பாவி, என்ன பத்தி இவ கேர் பண்ணிக்கவே மாட்டா, என்னோட பிஏக்கெல்லாம் கேர் பண்ணி சூப் எடுத்துட்டு வந்திருக்கா, சே இவெல்லாம் என்னடா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட பிஏக்கு தான் மெசேஜ் பண்றான், சரி இந்த பிளான் சொதப்பிருச்சு, நம்ம நெக்ஸ்ட் பிளானுக்கு போலாம், ஒரு நல்ல கேக் ஆர்டர் பண்ணு, ஹீரோயினுக்கு அந்த கேக் கொடுத்து நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பிஏமே ஓகே பாஸ் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்றான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அங்க ஹீரோவை பாக்குறா. ஹீரோயின் கேக்குறா, நீங்க பிசினஸ் ட்ரிப் தானே போனீங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, ஆமா நான் ஸ்பீடா வந்துட்டேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேனா அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஸ்டைலா ஒருத்தன் கேக் டெலிவரி பண்றதுக்கு வந்திருக்கான். அவன் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தவன ஹீரோயின்மே ஈன்னு பல்ல காட்டிட்டு இருக்கா. வந்து அவன் பாட்டுக்கு சட்டையெல்லாம் கழட்டிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு நான் கேக் கொண்டு வந்திருக்கேன், என்கிட்ட எக்ஸ்பென்சிவான கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க,
கேக்கோட இன்னைக்கு நைட்டு நான் அந்த பர்சன் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதான் என்னோட ஸ்பெஷலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாக்குற ஹீரோ செமைய கடுப்பாயிரா, என்னடா கர்மம் இது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு கடந்து ஹீரோ கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஹீரோ உடனே பிஏக்கு தான் கால் பண்ணிருக்கான். என்ன கேக்குறதா நீ ஆர்டர் பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொன்ன உடனே பிஏ வந்துட்டு பாஸ் நான் வந்துட்டேன், சொல்லுங்க பாஸ் சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, உன்கிட்ட நான் என்ன கேக் ஆர்டர் பண்ண சொன்னா நீ என்னத்த பண்ணி வச்சிருக்க, கேக்கோட சேர்ந்து இவனையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு பிஏவே பாஸ் என்ன பாஸ் சொல்றீங்க, இவன் எதுக்கு நான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் சொல்றான், ஆமா நீங்க தானே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேக் கேட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் கேக்கோட நாங்க இந்த மாதிரி தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கேட்டோன்னே பிஏமே ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நாங்க வேற கேக் மட்டும் தான் ஆர்டர் பண்ணுவோம், ஒன்னெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த டெலிவரி பண்ண வந்த பையன் சொல்றான், உங்களால இந்த ஆர்டரை கேன்சல் பண்ண முடியாது, கண்டிப்பா நீங்க இதை எடுத்துக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிஏ டென்ஷன் ஆயிரான், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாண்டா இங்க இருந்து போன்னு சொல்ல, இல்லப்பா ஆர்டர்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே நீ தானே இதை ஆர்டர் பண்ண, நீயே போய் அவன் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பிஏவை அந்த பையன் கூட அனுப்பி வச்சிடறான். ஒண்ணுமே வேற வழி இல்லாம அந்த பையன் கூட போயிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஈனு பல்ல காட்டிட்டு இருக்க. ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு வா நம்ம போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு இங்க பாருங்க என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, சின்ன வயசுல தான் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் உன்னை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே எனக்கும் உன்னை பிடிக்கும் தான், ஆனா நீ என்னை எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க, நான் அந்த கிம்மை லவ் பண்ணவே இல்ல, ஆனா நீ அந்த கிம்மை என்னைய வச்சு தப்பா பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே எல்லாத்துக்கும் சாரி, நான் அது என்னோட பொறாமையில தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் சமாதானம் ஆயிடுறா. ஓ நீ ஜெலஸ்ல தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு டின்னர் டேட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு நெக்லஸ் எல்லாம் கிஃப்ட் பண்றான். ஹீரோவே சரி நான் உனக்கு கிஃப்ட் பண்ணிருக்கேன்ல, நீ எனக்கு என்ன கிஃப்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு குச்சியை தூக்கி கொடுக்கறா. இதான் உன்னோட ஸ்வாட், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை கிஃப்டா கொடுக்கறா. ஸ்கூல் படிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோக்கு கால்ல அடிபட்டு வீல் சேர்ல இருந்திருப்பான் போல. அப்போ எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை புலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு வந்து இந்த பையங்களை துரத்தி விட்டுருப்பான். இங்க பாரு நீ எங்களுக்கு கிங் மாதிரி, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், உன்னை ப்ரொடெக்ட் பண்ண எப்பயுமே நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. ஹீரோ இப்ப அந்த ஸ்டிக்கை வாங்கிட்டு தான் இந்த பொண்ணு மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஜாலியா அங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு சூஷிக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, நான் ஹீரோ கிட்ட என்னோட வயிற்றுல வர குழந்தை அவனோடது சொல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்ல எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மிஸ்டர் லீ வந்துட்டு ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. இதை கேட்டோன்னே ஹீரோயின் சமய கோவமாயிரா, நீ அந்த ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, இங்க பாரு நான் ஒன்னும் அந்த ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்க போறது இல்ல, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே நான் இதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல, அவதான் உன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா நினைச்சிட்டு இருக்கியா, அதனாலதான் நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற, எனக்கு உன் கூட பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெக்லஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை கொடுத்துட்டு போயிடுறா. அப்போ அங்க ஜியாங்குமே வந்தோடனே ஹீரோயின் எதுவும் பேசாம கிளம்பிடுறா. ஹீரோ உடனே உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜியாங் சொல்றா, உங்க அம்மா என்னோட பெரிய ஃபேன் நினைக்கிறேன், அவங்க இன்னைக்கு என்ன மீட் பண்ண ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப காட்டுறாங்க இல்லையா, இவங்க தான் வந்துட்டு ஹீரோவோட அம்மா போல. அவங்களுக்கு ஜியாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க ஜியாங் கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங் சொல்றா, எனக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களோட மருமகளா வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, இல்லம்மா ஹீரோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னால உன்னை ஹீரோக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ஜியாங்குமே பரவாயில்ல ஆண்டி, எனக்கு உங்களோட அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அம்மாய் நடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுடா, நீ அந்த பொண்ணை மீட் பண்ணாமலே இருக்கிற, நீங்க ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணி எப்போ உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், நீங்களாம் எதுக்கு என்னோட வாழ்க்கையில முடிவெடுக்கணும்னு வந்துட்டு இருக்கீங்க, சின்ன வயசுல எனக்கு உங்க பாசம் தேவைப்பட்டது, அப்ப நீங்க வந்தீங்களா, இப்போ நீங்க சொல்றதை மட்டும் நான் எதுக்கு கேட்கணும், நான் நீங்க சொல்றதை எப்பயுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அம்மா உடனே கோமா பில்லாவை தூக்கி ஹீரோவை அடிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோவோட அம்மாவை தள்ளி விடுறா. இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஏதோ ஒரு லேடி தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறா. ஹீரோ இதை பார்த்து ஷாக் ஆயிடுறா, அடியே வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை காமிச்சோன்ன ஹீரோயின்மே குடுகுடுன்னு வெளில ஓடி போயிடுறா.
எங்க ஹீரோவோட அம்மாவுமே ஐயோ முதுகு வலிக்குது, யார் என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோயின் எல்லாருமே கிளம்பி டின்னருக்கு வெளில வந்திருக்காங்க. வச்சு ஹீரோயினோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாருடி உன்னோட மாமியார் உன்னை பார்க்க இங்க வர போறாங்க, அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி நல்ல விதமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே அம்மா ஏமா என்ன போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போதே ஹீரோட அம்மா உள்ள வந்துட்டு இருக்காங்க. உங்க வாய்ஸ கேட்டோன்னா ஹீரோயினுக்கு இவங்க வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அப்போ ஹீரோவோட அம்மாவை பார்த்தோன்னே இவன் நல்ல விதமா தான் பேசுறா. ஹலோ ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்கா. ஹீரோட அம்மாவுமே சின்ன வயசுல நல்லா குட்டி பூசணிக்கா மாதிரி இருந்த, இப்ப ரொம்ப அழகு பொண்ணா மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா இவங்க ஹீரோவோட அம்மாங்கிற விஷயமே தெரியாது, யாரோ ஹீரோக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு தான் இப்ப வரைக்குமே நினைச்சிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவுக்குமே தன்னை கீழே தள்ளிவிட்ட பொண்ணு இவதாங்கிற விஷயம் தெரியாது. அவங்க எல்லாருமே நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்னம்மா நீ எங்கேயோ ஒர்க் பண்றேன்னு சொல்லி கேள்விப்பட்ட, எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற அது ஒரு சின்ன கம்பெனி தான் ஆன்ட்டி, நேம் எல்லாம் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கம்பெனி பேரை சொல்லாம விட்டுறா. ஹீரோயின் உடனே ரொம்ப நேரம் நம்ம இங்க இருந்தா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவ வெளில வந்துடுறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல வந்துட்டு சூஷி கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா என்னோட மாமியார் தான் வந்துட்டு அன்னைக்கு ஹீரோவோட ரூம்ல கீழே தள்ளி விட்டுருக்கா, இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துடி அப்படின்னு சொல்லிட்டு சூஷி கிட்ட தான் கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போதுதான் ஹீரோ அங்க வந்து எல்லாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு பிசினஸ் கால் வர அவன் வெளில பேச போயிடுறான். இந்த சூஷி இருக்கா இல்லையா, ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பான்னா ஒரு பெரிய ஃப்ராக் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்திருக்கா. இந்த ஃப்ராகை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிடுறா. இல்ல என்னால இதை போட்டுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சூஷி சொல்றா இதை தவிர வர உனக்கு வழியே இல்ல, நீ கண்டிப்பா இதை போட்டாகணும்னு சொல்றா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளில வரும்போது அங்க ஹீரோவை பாத்துறா. பாஸ் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேச வர பயந்துறா. ஐயோ பி யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ உடனே நான் தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே உனக்கு என்ன ஆச்சுடி, என்னடி இது வேஷம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அன்னைக்கு ஒரு ஆன்ட்டியா நான் கீழே தள்ளி விட்டேன்ல, அவங்க இங்க இருக்காங்க, அவங்க கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கேன், நீயும் மாட்டிக்க கூடாதுன்னா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே வந்துட்டு அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. ரெண்டுகளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃப்ராக் ட்ரெஸ்ஸோட ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்குதுங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கையில இருக்க ஒரு ஃப்ராக் பொம்மையை பார்த்துட்டு இந்த பொம்மை நல்லா இருக்கு, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கிட்டு போறாங்க. ஹீரோயினோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பொண்ணை காணும், நம்ம போய் நம்ம பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அம்மாவுமே என்னோட பையனையும் காணும், நானும் போய் என்னோட பையனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் அப்பாடா எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடு ஓடி வந்துடுறாங்க. இவங்க அடிக்கிற கூத்து எல்லாத்தையுமே இந்த ஜியாங் பார்த்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. பாப்போம் எவ்வளவு நாள் தான் உங்க சீக்கிரட்டை நீங்க மறைச்சு வைக்க போறீங்கன்னு நான் பாக்குறேன், ஃப்ரெண்ட் வைஃப்னு தெரியாமலே ரெண்டு லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் தனியா வந்ததுக்கு அப்புறம் மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்கிறா. எப்படி அவ ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. நைட் எல்லாம் கண்ணு முடிச்சு படிச்சதுல ஆபீஸ்க்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோமே இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அவளோட பிஏ கிட்ட அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுன்னு சொல்றா. பிஎம்ஏ மேடமுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே சரி அதையே வாங்கி கொடுத்துருன்னு சொல்றா. அதுக்கு ஜியாங் வந்துட்டு ஹீரோவை பார்க்க ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கா. என்னப்பா உங்க அம்மா என்னடா நீ ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, நீ என்னடா ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருக்க, நான் ஹீரோயின் கிட்ட சொல்லி தட்டுமா உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஷயத்த மட்டும் சொன்னா அவ உன்னை திரும்பி பார்க்காம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா நான் அந்த பொண்ணை கண்டிப்பா டைவர்ஸ் பண்ணதான் போறேன், அதுக்கப்புறம் நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஜியாங் சொல்றா சரி நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நீ என்னோட சேலரியை வந்து 1 crore கொடுக்கணும், அப்படி கொடுத்தா நான் உன்னை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். ஹீரோமே நீ கேட்ட காசு தரேன், இதுக்காக நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஆடிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க துரத்தி விட்டுறான். ஹீரோயினுக்கு சிக்கன் பிடிக்கும் தெரிஞ்சோன்னு ஹீரோ நிறைய கீழே சிக்கன் ஸ்டாலா வந்து போட்டிருக்கான். ஹீரோயின் பிரேக் டைம்ல கீழே வந்து பார்க்கும்போது ஐயோ இது என்ன கனவா நினைவா, நமக்கு பிடிச்ச நிறைய சிக்கன் ஸ்டால் இங்க இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து செமையா குஷி ஆயிடுறா. நிறைய சிக்கன்லாம் வாங்கிட்டு ஹீரோவை பார்க்க தான் உள்ள வந்துட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோவோட சேர்ல இந்த ஜியாங் உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா கடுப்பாயிடுறா. ஹீரோயின் கேக்குறா இது ஹீரோட சேர் தானே, நீ எதுக்கடி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவ ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை காமிச்சு இங்க பாருடி இந்த கோழியோட காலை உரிக்கிற மாதிரி உன்னோட காலை நான் உரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா.
ஜியாங்குமே உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோச்சிட்டு வெளில வந்துடுறா. ஹீரோயின் அந்த வாங்கிட்டு வந்த சிக்கனை அப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த ஜியாங் மேல இருக்க கோவத்துல. இப்ப ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருந்தோன்னா ஹீரோயின் அவங்களோட வயித்துல இருக்க பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஐயோ சாரிம்மா மன்னிச்சிரு, அம்மா கோவத்துல நிறைய சிக்கன் சாப்பிட்டுட்டேன், அதுக்கப்புறம் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரூம்குள்ள வந்து பார்த்தா இந்த ஜியாங் இன்னுமே போகாம இங்கதான் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ ஜியாங் கிட்ட நீ இன்னும் போலையான்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, அன்னைக்கு நைட்டு நீங்க என் கூட தானே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிள் சொன்னீங்கல்ல, என்ன போ சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவன் பேய் கிட்ட இவ்வளவு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க வெளில போக சொல்லிடுறான். அப்போ ஹீரோக்கு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி யங் மாஸ்டர் 5 வந்துட்டு அப்ராட்ல இருந்து திரும்பி வந்துட்டாங்க, இதனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ அந்த யங் மாஸ்டர் 5 தான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். இன்னைக்கு நீ தானடி என்ன பாவம் பார்த்து மன்னிச்ச, இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவனை அடிச்சுட்டு ஓடலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவன் வந்துட்டு எப்படியோ ஹீரோனை பிடிச்சு கட்டி போட்டு வச்சிடறான். நீ என்ன அவமானப்படுத்தினதுக்குதான் நான் உன்னை இப்போ நான் அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்த உடனே இந்த 5 உடனே ஹீரோயினை கத்தி எடுத்து குத்துலான்னு சொல்லி போறக்குள்ள ஹீரோ அந்த கத்திய கையாலே பிடிச்சிடறான். அதனால ஹீரோவோட கையிலே அடிபட்டுருது. ஹீரோயின் அங்க இருக்கிற ரவுடி பசங்களெல்லாம் அடிச்சுட்டு ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப பாசமா ஹீரோக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தைங்க கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனோட குழந்தைன்னு தெரியாமலே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஹீரோவோட வார்த்தைகள் மேல நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அவ எதுவும் பதில் சொல்லாம போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு ஆபீஸ்ல வந்து ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா, என்ன என்னோட கான்ட்ராக்டை நீ கேன்சல் பண்ணிட்டியா, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண, நீ என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து சொல்லி நான் உன் மானத்தை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இல்ல, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரூஃப் எல்லாத்தையும் காட்டுறா. மூணு ஒன்னா பிளான் போட்டுட்டு இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ தான் இருக்கு. இதை பார்த்தோன்னே ஜியாங்கால எதுவுமே பேச முடியல. ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. ஜியாங்க துரத்துனதுக்கு அப்புறம் ஹீரோயின் உள்ள வரா. என்ன ஒரு வழியா அந்த ஜியாங் கேட்டவன் தெரிஞ்சிடுச்சா, அவளை துரத்தி விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஆன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. யாரு கேட்டுட்டா நீ இப்ப கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்துல பாத்தீங்கன்னா பில்டிங்கே ஆடுது, அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட்டு இருக்க தெரிஞ்சோன்னா பிஏ வந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச, சூஷி வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறா. எவ சூஷியும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு சமாதானமாயி போயிடுறாங்க. பிஏவும் சூஷியும் பாத்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேச வந்தோம், இவங்க என்ன நம்மளுக்கு கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க, சே இதுக்குதான் இந்த லவர்ஸ்குள்ள நம்ம வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது, நீ வீட்டுக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின்மே என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போனா வீட்டுல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு போல. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க போல. அவங்க அப்பா அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த குழந்தையோட அப்பா யாரு, அந்த கிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அம்மா கிம் எல்லாம் ஒண்ணு இந்த குழந்தையோட அப்பா இல்ல, என்னோட பாஸ் தான் இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இது சொல்ல வெக்கமா இல்லையா, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுடி, அசிங்கம் பண்ணிட்டு வந்திருக்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளில தோத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் அந்த கொற்ற மலையில நனைஞ்சிட்டு நேரா ஹீரோவோட வீட்டு தான் வரா. ஹீரோயினை இப்படி பார்த்தோன்னே அவன் உடனே என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் நேரா ஹீரோவை ஹக் பண்ணிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பொறுமையா என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதை என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சரி ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் மலையில நினைச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு ஃபீவர் அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினோட ஃபீவரை சரி பண்றதுக்கு அவளை பாத்டப்ல உட்கார வச்சு இவன் நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான், ஹீரோயின் சீக்கிரம் கியூர் ஆகிறதுக்காக. ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனை ஹீரோயினுக்கு ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் கொஞ்சிக்கிறாங்க, மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே சரி உனக்கு உடம்பு சரியில்ல, நீ ரெஸ்ட் எடு, இதோட போதும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வைக்கிறான். ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி இங்க பாரு, என்னோட வயித்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது உன்னோட குழந்தைதான், இந்த குழந்தையோட அப்பா நீ தான் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வந்துட்டு இதை நம்பி இருக்க மாட்டான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, அவ டேப்லெட் போட்டிருக்கா, அந்த டேப்லெட் சாப்பிட்டனாலதான் இப்படி ஏதோ வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிறான். சரி சரி என்னோட குழந்தையா சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க வைக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. நீ மட்டும் வீட்டுக்கு வரலைன்னா அந்த கிம்மோட காலை உடைச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உடனே பதறி போய் இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ சொல்றான், அவன் கால் உடைச்சா என்ன, உடைக்கலன்னா நமக்கு என்ன, எதுக்கு இவ்வளவு பதறிட்டு இருக்க, நம்ம லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே எதுக்கு இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இந்த குழந்தை கிம்மோடதுன்னு தெரிஞ்சும் கூட நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்ல, நீ ஏன் கிம் பின்னாடியே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயின் மனசே உடைஞ்சு போயிருது. இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு தனியா வந்துடுறா. இப்போ சூஷி கிட்ட தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ நான் நினைக்கிற மாதிரி கிடையாது, பேசாம அப்ராட் போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஷி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்து சூஷியுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நானும் அவன் கூட அப்ராட் வரேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பிஏ கிட்ட புலம்பிட்டு இருக்கான், இந்த பொண்ணுக்கு என்னதான் ப்ராப்ளம், நான் மேல இவ்வளவு லவ் கொட்டி கொடுத்துட்டு இருக்கா, ஆனா அவளுக்கு அது கண்ணுக்கே தெரியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பிஏ கிட்ட புலம்பிட்டு இருக்கா. பிஏ ரொம்ப கேஷுவலா ஹீரோ முன்னாடியே டேபிள்ல உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். பாஸ் நீங்க லவ்ல வீக், உங்களுக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணு கூட தெரியாது, அதனாலதான் மேடம்க்கு உங்களுக்கு பிடிக்கலையோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோமே, நான் உன்கிட்ட ஒரு வேலை சொன்னேன்ல, அந்த வேலையை முடிச்சியா, இன்னும் முடிக்கல, போய் அந்த வேலையை முடி அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை துரத்தி விட்டுறான். ஏமே சரி பாஸ் இதோ போய் அந்த வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்னால இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட பேரண்ட்டுமே சரி எவ்வளவுதான் பிள்ளைய கஷ்டப்படுத்துறது, நம்ம பேசாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஃபேமிலி எல்லாம் ஒன்னா மீட் பண்ணி ஹீரோயின் கிட்ட டைவர்ஸ் பேப்பர்லயுமே சைன் வாங்கிடுறாங்க. ஹீரோயின்மே அந்த பேப்பர்ல சைன் போட்டு கிளம்பிடுறா. என்னோட அம்மா தான் கடந்து புலம்பிட்டு இருக்காங்க, என்னோட மருமகன் தங்கமானவன், அவனை போய் மிஸ் பண்ணிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சைன் பண்ணிட்டு எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மாவுமே பாருங்க நம்ம பசங்க கிட்ட விருப்பத்தை கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், இப்போ அவங்களுக்கு வாழை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க, நம்ம குழந்தைகளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோமே வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட வரான். அதுல ஹீரோயினோட சைனை பார்த்தோன்னு இது லீலாங்கோட சைன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்பதான் டவுட் வருது. ஹீரோயினோட அம்மா கிட்ட டைரக்டாவே கேட்டுறா, உங்க பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க சொல்றாங்க என்னோட பொண்ணு பேரு லீலாங்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண தயங்குறான். ஹீரோட அப்பா உடனே என்ன என்னோட பொண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அந்த டைவர்ஸ் பேப்பரை கிளிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ அத்தை மாமா, உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்ற ஐடியாலே இல்ல, நான் வந்துட்டு உங்க பொண்ணை எப்படி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பார்க்க தான் போறான். பக்கம் ஹீரோயின் அப்ராட் போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. கிளம்புறதுக்கு முன்னாடி சூஷி கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறா. நான் போனதுக்கு அப்புறம் இந்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஷிமே அதை வாங்கி வச்சுக்கிறா. சரி நான் இந்த லெட்டரை ஹீரோ கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இங்க இருந்து போறது நினைச்சா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ அழுதுட்டு தான் இருக்கா. ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதிருப்பா இல்லையா, அந்த லெட்டர் வந்துட்டு சூஷி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்றா. ஹீரோ கார்ல வரும்போது அந்த லெட்டர் தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த ஹீரோக்கு தெரியுது ஹீரோயின் தன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஹீரோ கூட இருந்த சின்ன சின்ன மெமரிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு ஹீரோயின் சொன்னது உண்மையே புரிய வருது. அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப நம்புறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா. ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபிளைட்டே ஏற போயிடுறா. ஹீரோ அப்பதான் வேக வேகமா உள்ள வந்துட்டு இருக்கான். ஹீரோயினை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தங்க கிட்ட ஸ்பீக்கர் பிடிங்கி பேச ஆரம்பிக்கிறான். லீலாங் நான் வந்துட்டேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாத லைஃபை என்னால வாழவே முடியாது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் பண்ண தப்புக்கு காம்பன்சேட்டா நம்மளோட குழந்தைய நான் நல்லா பாத்துக்குவேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாத லைஃபை என்னால வாழவே முடியாது, என்னோட லைஃபுக்கு நீ தான் மீனிங், தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைலாக்கா அடிச்சு விட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஃபிளைட் பறந்த மாதிரி காட்டுறாங்க. பேர் சொல்றான் பாஸ் ஃபிளைட் போயிருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ கோமா கத்த ஆரம்பிக்கிறா. லீலாங் நீ என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் எங்கேயும் போகாம அங்கதான் இருக்கா. எங்கேயும் போல, எல்லாம் உன்னோட குழந்தையாலதான், எனக்கு வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, வாமிட் பண்ணிட்டு வரதுக்குள்ள ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டேன், நிஜமாலுமே நீ என்ன லைக் பண்றியா, சப்போஸ் நான் குண்டாயிட்டா அப்பயுமே நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் ஆமா, நீ குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, நான் உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன், உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கையில போட்டிருக்க ரிங்க கழட்டி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸ் பண்றான். இந்த மேரேஜுக்கு எனக்கு சம்மதம் சொல்லிட்டு கையை நீட்ட ஹீரோ ரிங்க போட்டு விட்டுட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது நினைச்சு பிஏ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.